யூடியூப் நேயர்களுக்கு கோடான கோடி நன்றி கலந்த வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகம் அப்படி சொல்லும்போது ரிஷபராசியில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. அந்த ரிஷபராசியில் ரெண்டு பேரும் இந்த ரெண்டு ராசியிலும் சஞ்சாரம் பண்ணுறதுனால இதுக்கு பேர் குரு மங்கள யோகம். குரு மங்கள யோகம் அப்படி சொல்லும்போது இருக்கிறதுலே ஒரு பெரிய அதிர்ஷ்டம், ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கிஷம் கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு யோகம் நமக்கு எந்த ராசிக்கு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு முதல்ல இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமைத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க, லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த குரு பகவான் நமக்கு குரு பகவானும் செவ்வாய் பகவானும் குரு மங்கள யோகம் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறோம். குறிப்பாக மேசராசி. மேசராசின்னு எடுத்துட்டாவே வச்சுக்கோங்க, எல்லாமே பெரிய ஒரு ஜாம்பவனாக இருப்பாங்க. கவர்மெண்ட் ஜாப் இருப்பாங்க, வெளிநாட்டு இருப்பாங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க, 4 பேருக்கு சம்பளம் கொடுத்து வேலை கொடுத்து ஒரு பெரிய இல்லை ஒரு ஹை ரேஞ்சில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி யோகம் படைச்சவங்க இந்த குரு பகவான். கடந்த காலம் அப்படி சொல்லும்போது ஜென்மத்தில் குரு இருக்கும்பொழுது நமக்கு ரொம்ப சிரமத்தை தான் கொடுத்துருப்பார். எப்பவுமே ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடாது. ராசிக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா 5, 7, 9 இந்த மாதிரி இடத்துல இருந்தால் ரொம்ப ரொம்ப யோகமாக நமக்கு இருக்கும். ஆனால் ராசியில் இருக்கும்பொழுது வனவாசம், பரதேசம், வீடு மாற்றுறது, வீடு விற்கிறது, ஒரு கடன் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா இடம் மாற்றம், இதெல்லாமே ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களுக்கு கடந்த காலம் உங்களுக்கு கொடுத்துருக்கு மேசராசி நேயர்களுக்கு. இப்போ நமக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நமக்கு மேசராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவானும் அதேமாரி செவ்வாய் பகவானும், இதுதான் குரு மங்கள யோகம். அதாவது குடும்பஸ்தானத்தில் இருக்காங்க. இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் இருக்குது. குறிப்பாக பார்த்துட்டிங்க அப்படின்னா, மேசராசி நேயர்கள் கடன் பிரச்சனை பல ரூபத்தில் ஒரு அல்லல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் விட்டு போயிடுச்சு, மறுபடியும் ரன் பண்ண முடியல, வெளிநாட்டு யோகங்கள் எல்லாமே நம்ம கட் ஆயிருச்சு. அதே போல் பார்த்துட்டிங்க அப்படின்னா குழந்தையோட படிப்பு ஒரு தடங்களாயிருச்சு. அடுத்ததாக திருமணம் தடங்கள், குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்ம என்ன நமக்கு ஒரு முக்கியமாக நம்ம எதிர்பார்க்குறோமோ அது ஒரு குறையாக உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த குறைகள் அப்படி சொல்லும் பொழுது கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறைகள் அதை விட டபுள் மடங்கு ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் தான் இது உங்களுக்கு. அதாவது நம்ம நினைச்சதை விட நம்மளோட வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யோகம், அந்த கஷ்டங்களுக்கு உண்டான ஒரு தீர்வுகள் அப்படி சொல்லும்போது குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் என்னென்ன நமக்கு செய்யணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம எல்லாமே செய்யலாம். குறிப்பாக ஒரு மனைவி கூட்டிகிட்டு சொந்தக்கார வீடு போக முடியல, ஒரு திருவிழாவுக்கு போக முடியல, ஒரு கல்யாண காட்சிக்கு போக முடியல, இருக்கிற நெட்டெல்லாம் வித்தாச்சு இல்லை அப்படி வித்தாச்சு, அது திரும்புறதுக்கு உண்டான யோகம். அதை விட டபுள் சந்தோஷம். ஒரு சந்தோஷமாக ஒரு காருக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு, ஒரு திருவிழாவுக்கு, ஒரு கல்யாண காட்சி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாள் நமக்கு வருது. அடுத்தாக பார்த்துட்டிங்க அப்படின்னா, நமக்கு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும். நம்ம பிஸ்னஸ் இன்னொருத்தன் காப்பி அடித்து அவன் நல்லா இருக்கான், நமக்கு வரக்கூடிய வருமானம் நமக்கு வரல, வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியல, பதில் சொல்ல முடியல, ஒரு தலைமுறையான வாழ்க்கை, இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் உங்களுக்கு. அந்த நெருக்கடியில் சமாளிக்கிற அளவுக்குன்றதை விட அந்த நெருக்கடியில் இல்லை. கடந்த காலம் அப்படி சொல்லும்போது கனவு மாதிரி, அப்போ ஒரு சாப்பாட்டுக்கெல்லாம் கூட கஷ்டப்பட்டேன், ஒரு ரூபாய்க்கெல்லாம் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு சொந்த பந்தலையில் ஒரு மதிப்பில், ஒரு மரியாதையில், ஊரில் ஒரு கௌரவம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருந்தவங்கெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நீங்கள் சொன்னால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிவப்பு கம்பளை விரித்து நம்மளை வர வைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் நிறைய போட்டி கிடக்குது. இப்போ அது தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, சொந்த பந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த ரூபத்தில் ஒரு வளர்ச்சி இருக்குது. இந்த வளர்ச்சி நம்ம எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஆகஸ்ட் 26, அதேமாரி பங்குனி ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்குள்ளே இந்த சந்தர்ப்பத்தை நம்ம நழுவு விடாத அளவுக்கு பார்த்துக்கணும். முயற்சி செய்தால் மட்டும்தான் அதுக்குண்டான ஒரு யோகங்கள் வரும். முயற்சி பண்ணல அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதாவது ஒரு இடம் போகும்பொழுது, ஒருத்தரை பார்க்கும்பொழுது அந்த இடத்துல 4 பேர் நமக்கு பழக்கமாக இருக்காங்க. போகிற அந்த போக்குவரத்துலேயே ஏதாவது நமக்கு ஒரு தெரிஞ்சவங்க இல்லை அப்படின்னு புதிய உறவுகள் பழக்கமாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தேவைகள் இருக்கும். அந்த தேவைகள் நம்மளால் பூர்த்தி பண்ண முடியும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இடம் விற்கிறதுக்கு எவ்வளோங்க, இங்கே சென்ட் எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம அது சும்மா ஒரு காட்டி கொடுத்தா கூட போதும், அது நமக்கு ஒரு அமௌண்ட்டை எதிர்பார்க்கலாம், அது நமக்கு வந்துடும். இந்த மாதிரி எந்த செயல் நம்ம செய்கிறோமோ அந்த செயலுக்கு நமக்கு நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் பற்றி பேசலாமோ, எனக்கு கூட தேவைப்படுது, அதாவது நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம், இல்லை அப்படின்னா நான் ஃபாரின் இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் இருக்கும். அடுத்தது பார்த்துட்டு வெளிநாட்டு போகிறவங்களுக்கு நிறைய தடங்கல்கள் இருக்கும். இல்லை வெளிநாட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா பேசாமல் சொந்த வீர போதெல்லாம் வேறு ஏதாவது கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு நிரந்தரமில்லாத முடிவு, ஒரு அவசர முடிவு, இப்படியெல்லாம் பலவிதமான சோதனை கட்டங்கள் வந்திருக்கும். அந்த சோதனை கட்டங்கள் எல்லாமே சாதனை கட்டங்களை மாற்றக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு இது. அதனால் இது ரொம்ப நல்லதாக இருக்குது. அதனால் வச்சு வைக்கும்போது நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட வேண்டாம். கண்டிப்பாக பொறுமைக்கு உங்களுக்கு பார்த்துட்டு ஒரு பலன் இருக்குது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்துட்டு வியாழக்கிழமை குரு பகவானையும்,
அதே போல் வந்து வியாழக்கிழமை குரு பகவான், செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் பகவான் இல்லை முருகன் வழிபாடு. இந்த 2 தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டாவே 2 பேரும் வந்து நம்ம வந்து போட்டி போட்டுட்டு நம்ம பண்ணி கொடுப்பாங்க. இந்த முதலே இந்த தலைப்பில் சொல்லியிருக்கேன், கோடிகள் குவிக்கக்கூடிய நேரம் இது. நம்ம நல்ல பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து லாபமும் இருக்கும். அதேமாரி வந்து பார்த்துட்டோம் விரிவடைகிற அளவுக்கு வேறு ஒரு பிரான்ச்சு வேறு ஏதோ பண்ணுற அளவுக்கு ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்டதோ ஒரு துணிமணியோ இல்லை அப்படின்னு வந்து போக்குவரத்து துறையோ இல்லை அப்படின்னா ஒரு மெக்கானிக்ஸாக இரும்பு தொழிலோ இந்த மாதிரி எது ஆதாயமாக நீங்கள் வந்து பண்ணுறீங்களோ அந்த ஆதாயம் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ், ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டிங், இது எல்லாமே வந்து நம்ம கை கொடுக்க நேரமாக இருக்குது. கூட்டு தொழில் கூட பண்ணலாம் மேசராசினியர்கள். குழந்தையோட கல்வி நல்லாயிருக்கும். அதேமாதிரி வந்து வீடு கட்ட வேண்டிய நேரம். அதே போல் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நேர்கள் அப்படி சொல்லும்போது சொந்தமாக பிஸ்னஸோ இல்லை பதவி உயர்வோ இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இன்க்ரிமெண்ட்டோட வந்து கண்டிப்பாக வச்சு வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த மாதிரி நேரம், அதாவது திடீர்னு ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து வந்துடும். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்டது அப்படி சொல்லும்போது வந்து நம்ம வந்து நடிக்கணும் ஆசைப்பட்டோம், இந்த மாதிரி போனோம் இந்த மாதிரி பணம் எல்லாமே அவமானம் எல்லாமே வச்சு வரும்போது எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. இல்லை அப்படின்னா வந்து அந்த ஒரு ஃபீல்டு நம்ம இருந்தோம், அதுக்கு இல்லாத அளவுக்கு வந்து வேறு கட்டத்தில் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்புகள் தேடி வரும். சின்ன விஷயமா இருந்தால் கூட இதெல்லாம் நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து அதை நினைக்காம அது போனீங்க அப்படின்னா உங்களோட திறமை அந்த இடத்துல வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அடுத்தது வந்து அரசியல் தொழில் சம்மந்தப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்டவங்க பதவி உயர்வும் இருக்குது, இடமாற்றம் இருக்குது, விருப்பப்பட்ட இடத்துக்கு இடமாற்றம் இருக்குது. அதனால் வந்து அதாவது நம்ம மேலே இருக்கிறவங்க நம்ம கீழே இருக்கிறவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம். அரசியல்வாதிகளுக்கு உகந்த நேரம் இது. அதாவது வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ ஏதாவது நம்ம பண்ணலாம், சாதனை பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஏதாவது வந்து நம்ம 4 பேரோட சப்போர்ட் வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு அங்கீகாரம் கூப்பிட்டு வந்து ஒரு பதவி கொடுக்குற அளவுக்கு இல்லை இந்த தொகுதியில் நிற்கணும் இல்லை இந்த ஒரு போஸ்டில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் நமக்கு இருக்குது. அதனால் வந்து எதுக்கும் நீ பயப்பட தேவையில்லை. திருமண வாழ்க்கை அப்படி சொல்லும்போது வந்து விருப்பப்பட்டோம் இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் எல்லாம் இதோடு தான் போகுது, கிணத்துல போட கல் மாதிரி ஆயிடுச்சு. நமக்கெல்லாம் கல்யாணமாக நடக்காது, அவ்வளோதான். நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மேசராசி நேரங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 16க்குள்ளே வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதாவது வந்து உங்களோட சொல்லும் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட காதுக்கு கேட்கும். அப்போ 4 பேர் கூடி வந்து சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னு ஓகே சொல்லமா, இந்த மாதிரி வந்து ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். அதேமாரி வந்து சொந்த பந்த லைன்லையோ எந்த விதமான தோஷம் இருந்தாலும் தோஷங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். செவ்வாதோஷமோ நாகதோஷமோ காலசர்ப தோஷமோ கலசர தோஷமோ பள்ளி தோஷமோ இந்த மாதிரி எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். அதனால் வந்து எதற்கு நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். அதே போல் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து குழந்தை பாக்கியம், அதாவது வந்து நீண்ட நாளாக குழந்தைகளே இல்லை, நான் வந்து ஏங்கே வந்து சொன்ன மாதிரி எனக்கு வந்து உடம்புல இதே ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சு, வியாதி மாதிரி ஆயிடுச்சு, தத்து எடுக்க முடியல, அதேமாரி வந்து வேறு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் வந்து அது சக்ஸஸ் ஆகலை, எல்லாம் வந்து எல்லாமே வந்து அங்கே போங்க இங்கே போங்க டாக்டர் பாருங்கள் இந்த மருந்து சாப்பிட்றதுன்னு சொல்கிறாங்க தவிர நமக்கு வந்து எதுவுமே வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு மேசராசி நேரில் இருந்தால் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் இருக்குது. கோயிலுக்கு போயிருந்தால் அதேமாரி வச்சு 9 மருத்துவமனை போயிருந்தாலுமே கூட அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது. அதனால் எதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். சொத்து சம்மந்தப்பட்டதை வாங்கலாம், மண் சம்மந்தப்பட்டதை வாங்கலாம், புதிய முயற்சியில் எல்லாமே எடுக்கலாம். நோய் நொடிகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். ஹாஸ்பிட்டல் செலவுகள் கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த ஒரு குழப்பத்தையும் ஒட்டுமொத்த உங்கள் கஷ்டத்தையும் எல்லாமே வந்து தீர்வாகக்கூடிய நேரமாக தான் உங்களுக்கு இருக்குது. இந்த குருமங்கள யோகம் மட்டும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திங்க, நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையை வந்து வேறு கட்டத்துக்கு கொண்டுட்டு போயிடும். நமக்கு வந்து இந்த வாய்ப்பு அப்படி சொல்லும்போது மறுபடியும் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் இல்லை. அதனால் வந்து எதற்கும் நீங்கள் அஞ்சாமல் எதுக்கும் நீங்கள் கஷ்டப்படாமல் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களோட குடும்பத்தையும் அதேமாரி உங்களோட எதிர்காலத்தையும் கொண்டுட்டு வரதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் நிறையா உண்டு. வயதானவர்கள் பார்த்துட்டீங்க அப்படியே சொந்தமாக பிஸ்னஸோ இல்லை ஒரு வேலையோ இல்லை அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயும் அமௌண்ட் கொடுத்து வச்சிருந்தாலுமே கூட வந்து சேரும். கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். மெயினாக சொல்லப்போனால் வந்து உங்களோட தலைமையில் வந்து கல்யாணம் பண்ணலாம், குடும்பத்திலோ இல்லை வந்து மற்றவங்களுக்கு. அதாவது வந்து நீங்கள் ஒரு சாமி அப்படி சொல்லும்பொழுது உங்கள் காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்குற அளவுக்கு உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். யார் யார் நம்மளை வெறுத்தாங்களோ யார் யார் நம்ம ஒதுக்குனாங்களோ இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு சரண்டாகக்கூடிய நேரமாக நமக்கு இருக்குது. அதனால் எதற்கும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். மெயினாக சொல்லப்போனால் வந்து இந்த காலகட்டம் அப்படி சொல்லும்பொழுது பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த விதமான ஒரு யோகங்கள் உண்டு. அதனால் வந்து எதுக்கும் பயப்படாத அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கை உங்களோட வந்து தேடல்களை இன்னும் அதிகப்படுத்துங்க. பெருசாக நீங்கள் தேடுற மாதிரி பாருங்கள், நிச்சயம் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த சேனலை முதல்ல பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் பட்டன் அமைத்துங்க, ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. அதாவது வந்து என்னை நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னா வந்து இல்லை அப்படின்னா அது ஃபோன் மூலியமாக வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட வந்து என்னோட நம்பர் கீழே இருக்குது. குறைந்த கட்டணத்தில் உங்களோட எதிர்காலத்தை துல்லியமாக சரியான முறையில் உங்களுக்கு சொல்லப்படும். அதாவது உங்களோட ஜாதகம் இருந்தால் போதும், டேட் ஆஃப் பர்த் டைம் இருந்தால் போதும், அனைத்துமே A to Z அனைத்துமே சொல்லப்படும். இந்த சேனலை முதல்ல பார்க்குறவங்க வந்து கோடான கோடி நன்றி, வணக்கம்.